ஹாய் ஃப்ரெண்ட், காந்தாரி மிளகு வச்சு ஒரு வீடியோ போட்டேன்ல முட்டை பாருங்கள். காந்தாரி மிளகு என்ன இருக்குது. இதே இட்லி குக்கரில் வச்சு நாங்கள் ஆட்டு முட்டை வேக வச்சது. இதில் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம், புரியுதா? இலக்குனா கரெக்டாக இலை வரும். எண்ணெய் இதில் நாட்டலோடு எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ என்ன ஒரு கையில் இதில் இப்போ அங்கங்கே கறங்க ஓகே. சாவடகு கரெக்டாக இருக்கும். உள்ளி என்ன இருக்குது என்ன பாருங்கள், நாட்டு என்ன பாருங்க, இட்லி முட்டை. இதுதான் காந்தாரி மிளகு. என்ன பாருங்கள், சாவடை எப்படி இருக்கு. உள்ளி என்னங்க அது பேர்னது 100 200 கொடுத்து வாங்குவே இல்லை, 250 ரூபான்னு. நாட்டுக்கோழி இல்லை. நாங்கள் பர்கரு நாட்டுக்கோழி முட்டையில் அப்படியே போட்டு பர்கரு பாருங்கள். பர்கர் போல் தானே இருக்குது. உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு, வெள்ளைப்பொடி, இஞ்சி எல்லாம் போட்டு செம்மையாக வச்சிருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு எல்லோரும், சின்ன குழந்தைகள், பெரிய ஆள், வயசு மூத்தாள், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணி நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி என்ன பிராயல் கோழியில் என்ன 6 ரூபாய்க்கு கிடைக்கிது, 7 ரூபாய்க்கு கிடைக்கணும். இதெல்லாம் தேவையே இல்லை. நான் பாருங்க அடிக்கச்சின பீஸா. அதான் எல்லாம் காந்தாரி மிளகு. கொழுப்பு குறவு, கொழுப்பை மாற்றியது காந்தாரி மிளகு. பார்த்துடுங்க என்ன இருக்குல்ல, காந்தாரி மிளகு. ஆனால் ஒன்று கிடைக்கும் காந்தாரி மிளகு. வித்தியாசம் வைக்கிது. ஆனால் காலமாக என்ன சொல்லக்கணும் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கே பார்த்து ட்ரை பண்ணுங்க. அப்படி கறங்கி போதா நம்ம அதை ஒரு துண்டு அடித்து சாப்பிட்டாலும் இல்லை, எண்ணெய்க்கு தேவை வராது. நல்லா சாப்பிட்டு பாருங்க. இது பிள்ளைகளெல்லாம் கொடுத்து வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். போட்டி பொறாமல் மாத்திரம் வரக்கூடாது, சரியா? குழந்தைங்க சரி தான், பிள்ளைங்க சரி தான். சில பிள்ளைகள் அது உரப்பு எரிப்புன்னு வித்தியாசமாக சொல்லுவேணும். இது என் ஃப்ரெண்டுக்கு, என் அண்ணனை குடிக்கேன் எரிப்போக்க. சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்த ஆளுக்கு, சரியா? நான் நொங்கு வரை சாப்பிட்டு சூழ்ந்து சாப்பிடணும். நொங்கு சாப்பிட்றதுக்கு எப்படி சிலவங்க இந்த வரல போடுவேன், நம்ம அப்படி இல்லை. இந்த வரல போட்டால் தான் பெருவரல் அப்படி காந்தி எடுத்து சாப்பிடலாம். அதே போல் தான் இருக்குது. கரிஞ்சாலும் சரி தான். இந்த வரல பார்த்துடுங்க, பெருவரல் பார்த்துடுங்க. அடியே வரான். அதே யோசிச்சுக்கிட்டுங்க.